நமக்கு தேவையான சக்தியை கொடுப்பதில் கொழுப்பும் ஒன்று. நமது உடலில் வெள்ளை நிற கொழுப்பு செல்களில் ட்ரைகிளிசரைடு எனும் கொழுப்பு சேமித்து வைக்கப்படுகிறது. அளவுக்கு அதிகமான கொழுப்பு செல்லுக்குள் மைட்டோகாண்ட்ரியாவின் வேலையை தடை செய்து விடுகிறது. அளவுக்கு அதிகமான கொழுப்பு இன்சுலின் செய்யும் வேலையை தடுக்கிறது. அதனால் குளுக்கோஸ் செல்லுக்குள் நுழைய இயலாமல் இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரிக்கிறது. அளவுக்கு அதிகமான கொழுப்பு தோலுக்கு அடியிலும் வயிற்றுக்குள்ளும் சேமிக்கப்படுகிறது. தோலுக்கு அடியில் சேரும் சப்குட்டேனியஸ் அடிப்போஸ் டிஷ்யூ ஈஸ்ட்ரஜனை அதிகமாக உற்பத்தி செய்கிறது. வயிற்றுக்குள் சேரும் இன்ட்ரா அப்டாமினல் ஃபேட் எனப்படும் கொழுப்பு இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸை உருவாக்குகிறது. இதனால் அல்ஜிமஸ் டிசீஸ், ஆர்த்ரைட்டிஸ், கேன்சர், கிரானிக் கிட்னி டிசீஸ், கிரானிக் லிவர் டிசீஸ், கிரானிக் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ், டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ், மென்டல் ஹெல்த் டிசார்டர்ஸ், ஒபெசிட்டி ஆகியவை உருவாவதற்கு காரணமாக கொழுப்பு அமைகிறது. கொழுப்பால் ஏற்படும் பல வியாதிகளிலிருந்து மீள எளிய வழி உடல் எடையை, பாடி மாஸ் இண்டெக்ஸை இந்தியர்கள் 23க்கு கீழே வைத்திருந்தாலே போதுமானது. ஒரு கல்லில் பல மாங்காய் அடிப்பது போல பல வியாதிகள் வராமல் தடுக்க பாடி மாஸ் இண்டெக்ஸை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். இந்தியர்களுக்கு பிஎம்ஐ 23க்கு கீழே இருந்தால் நன்று. இல்லையேல் கொழுப்பால் தொல்லை ஏற்படுவதை தடுக்க இயலாது. ஃபாஸ்டிங், கலோரி ரெஸ்ட்ரிக்டட் டயட், உடற்பயிற்சி, ஹோல் ஃபுட் பிளான்ட் பேஸ்ட் டயட் ஆகியவை மூலம் உடல் எடையை சீராக வைத்து கொள்வதோ அல்லது கொழுப்பால் தொல்லையை உண்டாக்கி கொள்வதோ தனிநபரின் மனமாற்றத்தால் மட்டுமே. ஒரு சிலர் இரத்த கொதிப்பை குறைக்க மாத்திரை, இரத்தம் உறையாமல் இருக்க மாத்திரை, கொழுப்பை குறைக்க மாத்திரை, தூக்கம் வருவதற்கு மாத்திரை, சத்து மாத்திரை, சர்க்கரையை குறைக்க பலவிதமான மாத்திரைகள் என பல மாத்திரைகளை கிலோ கணக்கில் சாப்பிடுவதை நாம் அறிவோம். அவ்வாறு பல மாத்திரைகள் சாப்பிடுவோர் தங்களது உடல் எடையை சில கிலோ அளவுக்கு குறைத்தால் கூட அதற்கேற்ப மாத்திரைகளின் தேவைகள் குறைய வாய்ப்புள்ளது. சில வாரங்களாவது முயற்சி செய்து உடல் எடையை குறைக்க முயற்சி செய்யலாம் அல்லவா? கொழுப்பால் ஏற்படும் தொல்லையிலிருந்து மீள முயற்சி செய்யலாம் அல்லவா?